கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் சிரிக்கிறீங்களா, நீங்கள் பேக்ரவுண்ட் வச்சுக்கிறீங்க சிரிக்கிற மாதிரி இருக்கும். அவன் கூர்ந்து கவனிக்கத்தே இல்லை. வாய்ஸ்லாம் சில வாய்ஸ்லாம் வேறு வேறு மாதிரிலாம் இருக்கும். ஒரு வாரமும் மாடுலேஷன்லாம் மாறி இருக்கும். அப்போ அவனுக்கு அது காது கேட்காமே சிரிக்கிறது மட்டும் கேட்குது உங்களுக்கு. அவனுக்கு அந்த நுட்ப அறிவு இல்லை. அவனுங்களுக்கு என்ன பண்ணுறது நான் வரல. இப்போ என்ன கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். புதிதாக மனித பிரிவி அவங்க தான் யாரு இன்னும் புரியாம கமெண்ட் எழுதுறான்ல அவன் தான். புதிதாக பிரிவத்துவம் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னே பார்க்க தெரியாது, ஆனால் தப்புன்னு மட்டும் சொல்லிட்டுருவான். நான் தப்பு சொல்கிறேன்னா பார்க்க தெரியாமலாம் தப்பு சொல்லல, நான் அவ்வளோ தூரம் பார்த்து தான் தப்பு சொல்கிறேன். நீங்கள் நினச்சக்கூடாது இருந்தாலும் எல்லாரையும் குறை சொல்கிறாருலாம். அப்படி ஒரு பார்வை இருக்குது உங்ககிட்ட. இவர் யாரை பார்த்தாலும் தப்புன்றார். இவர் தான், ஆமாம் இவர் தான். என்ன பிரச்சனை நொட்ட, நீ வந்து என்ன பண்ணிப்பாரு, பேசிப்பாரு, என்ன கூட தெரிஞ்சுக்கோ. நான் ஏன் அந்த ஆள் அந்த இடத்துல குறை சொல்கிறேன்னு உனக்கு விளக்கம் தரேன். இங்கேயே சொல்ல முடியும், கேட்க மாட்டேன்றாங்க, கோழி பிடிக்கிறானுங்க. ஆமாம் ஆமாம், கூட்டமாக நாங்கள்லாம் ஒன்றா, எங்கள் மனசு அப்படியே புண்படுதுன்றான். நான் என்ன பண்ணுறது, புண்படுது, அதனால் நாங்கள் பண்படுற மாதிரி பேசுகிற மாதிரி ஐடியாவே இல்லை. ஆமாம், குத்தி கீறுத்துனா வந்துருன்றேன். நான் போட்டு மெதிக்கு என்ன பண்ணுறேன், மெதி மெச்சன்னா தெளிவாக புரிஞ்சிடும். இப்போது மனித பிறவி புதுசாக எடுத்ததா இல்லையான்னு நீ எத்தியா இல்லைன்னு உன்னை கண்டுபிடிச்சி சொல்கிறேன். யாருன்னா எடுத்துக்கல, நீ ஆராய்ச்சி பண்ண போறியா? இப்போ ஏன் என்கிட்ட வித்தை கற்றுன்னு எல்லாரையும் பார்த்துட்டு நீ இப்போ தான் புதுசாக மனைவி பதிவு எடுத்த, நீ ஒரு 4 வாட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்ல போறியா எல்லாருக்கிட்டையும் போய்? அதுவும் அவன் வேலை. புதுசாக மனுஷ பிரிவு எடுத்தது எப்படி இருக்குன்னு கேட்டு என்ன பண்ணலான்னுக்கிற பார்த்துட்டு நம்ம பிள்ளை வந்து புதுசாக பதிவு பிரிவு எடுத்தானா இல்லையா கேட்டுருக்கியா? என்ன ஆகுறதுக்கு நிலைமை? ஆமாம், யாரை வேணாலும் பார்க்குறது, இது புதுசாக எடுத்தது இது பசா. என்னடா பிரச்சனைங்க இல்லை, இப்போ புதுசாக தம்மா தான் இருக்குது. நீ முதல்ல ஆளா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் வந்துருன்றேன். நான் நினைக்கிறேன் நீ முதல்ல மனித பிரிவு எடுத்திருப்ப. அதனால தான் உனக்கு என்ன ஆகுது இந்த கேள்வி கேட்குது. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்ப, பிரிவு நிறைய தான் எடுத்துனுக்கிறோம், போயின்னு தான் இருக்கோம், இது மாதிரி தான் இருக்குன்னு உனக்கே புரியும். அப்போ அது புரியலன்னா என்ன அதுதான். அதுக்குன்னு கேள்வி கேட்குறவங்களாம் புதுசாக பிரிவு எடுத்துக்கன்னு நினச்சிக்க போகிறீங்க. நிறைய பிரிவு எடுத்ததுனால கேள்வி ஒன்று வரும். அந்த கேள்வி வேற, புதுசாக வந்தவொடனே கேள்வி வரும். ஏன் இது என்ன இதுன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இது மேலே கருப்பாக நோய் வச்சுக்கிறீங்களா, என்ன இதுன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இப்போ தான் புதுசாக பார்க்குறான். இந்த கேமரா எந்த கம்பெனின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஏன் கேமரா பார்த்துரு, இவ்வளோ தான் விஷயம். அப்போ புதுசாக மனித பிரிவு எப்படி இருக்குன்னு கேட்குறான்னா யார் அவன்? புதுசாக வந்துக்கிறான், மேட்ரு இவ்வளோ தான். ஐயோ என்னையா நான் உன்னை கேட்டேன். ஆமாம் நீ அப்படித்தான் தம்பி, அதனால தான் அந்த கேள்வி கேட்டுக்கிறேன். ஒன்றா நான் சொல்ல முடியும், ஒன்றத்தை என்ன பண்ண முடியாது. அதனால ஆமாம் இவங்களெல்லாம் புதுசாக வந்தீங்கன்னா என்ன ஆவாங்க? ஐயோ நாங்கள் 4-5 வாரமாக வந்துக்கிறோம், என்ன புதுசாக வந்துக்கிறீங்கன்னு வாங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.